வந்தாயே தாயே வா மகனே என்றாய், தந்தாயே என்னாவில் என்னாலும் சாஸ்திரமாய் தமிழ் பார்த்தேன். உன்னை மறப்பேனா, நீ பாடாது இருப்பேனா? தமிழ் தாயை வணங்கி தொடங்குகிறேன். அனைவருக்கும் வணக்கம். வெள்ளை உடை அறிந்த கலை மகன் காமராஜர், கரை வெட்டி கட்டி கலைபரியா கரங்களுக்கு சொந்தக்காரரே மனிதரும் மாணிக்கமே, சிவகாமி மைந்தனாய் மந்தில் அவதரித்தாய், அபிராமி அந்தாதே அகிலமெங்கும் ஒளியானார். கம்பிக்கு அந்த கம்பீரமி குலக்கல்வி வரைக்கு நலக்கல்வி தந்தார், இலவச கல்வி அளித்து நல் உணவை ஈந்தாய். கல்வியின் ஒளிவழக்கு ஒன்னாலே ஒளிந்தது, கல்லாமை அறியாமை தன்னாலே அகன்றது. எரிப்போரை ஏனியாக்கிய கலங்கியத்து பரணி நீ, கீழோரை மேலோராக்கிய பெரிய புராணமும் நீயே. திட்டங்கள் தீட்டுவதில் என்னாலும் பிடாமகன், துயரங்கள் நீக்குவதில் எப்போதும் உலர் மகன். நீ திறந்த கல்வி கோயில் எந்த சாதிக்கும் தடையில்லை, எந்த மதத்திற்கும் சொந்தமில்லை. இங்கே எச்சாதிகளும் அர்ச்சகராகலாம். சரித்திரத்தில் நீங்கா கர்மனே ஆலைகள் செய்தாய், கல்வி சாலைகள் செய்தாய். மாடு மேய்க்கும் குழந்தை கையிலிருந்து கைத்தறியை பிடிக்கி மடிவரக்கும் காகித புத்தகத்தை தந்தார். இவரின் இயற்பெயர் காமாட்சி. இவரின் தாய் சல்லமாக ராஜா என்று அழைப்பார்கள். நாளடைவில் காமாட்சி ராஜா என்பது காமராஜராக மாறிவிட்டது. இவர் வீட்டிற்கு மட்டும் ராஜாவாகவில்லை, தமிழ் நாட்டுக்கே ராஜாவானார். கல்வி கட்டாயமாக்கிய பின்னும் இத்தனை கடினங்களை சந்திக்கிறோமே. கல்வியை கட்டாயமாக்கிய பொழுது காமராஜர் எத்தனை கடினங்களை சந்தித்திருப்பார். யாவரும் ஓரினம் நினைவிருந்தரா, யாவரும் மாந்தர் நினைத்தனரா. ஒருவன் பசித்திட ஒருவன் உண்கிறான், ஒருவன் பத்துடை ஒருவன் அம்மனம். கூரைகள் பீது கட்டிடங்கள் ஒருபுறம், காயும் வெயில் கருகுவான் ஒருவன், ஓடுவான் ஒருவன், சாவான் ஒருவன், விருந்து செய்ய மனதை உண்பான் ஒருவன். மலர் கூடை ஒட்டி மந்தையை சோப்பால், மலர் கூடை ஒட்டி கொண்டே எத்தனை எத்தனை ஏற்பட்டார்கள். இதெல்லாம் மாற்றுவதற்காக கல்வி என கூறி கல்வி கண் காமராஜரை வணங்கி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.